வெல்கம் டு சோலை சாய் சமையல். இன்றைய வீடியோவில் மெதுவடை மசால் வடைன்னு செய்யாமல் சக்கரவள்ளி கிழங்கு வடை தான் செய்ய போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். உரித்து மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி உரிச்சுக்கலாம். நல்லா உரிக்க வரும். கிழங்கை உரித்து பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். அடுத்து 3 ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். மூணு பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சிருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். இந்த கிழங்கு இனிப்பா இருக்கும், அதனால பச்சை மிளகாய் அதிகமாக போட்டுக்கலாம். கருவேப்பிலை அரிஞ்சு வச்சிருக்கிறேன் பொடியா, அதையும் போட்டுக்கலாம். அடுத்து கொத்தமல்லி அரிஞ்சு வச்சிருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டு பிசைஞ்சுக்கலாம். வடை தட்டுற அளவுக்கு பிசைஞ்சுக்கலாம். நல்லா வடை தட்டுற அளவுக்கு பிசைஞ்சாச்சு. அடுத்து எண்ணெயில தட்டி போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கையிலே தட்டி போட்டுக்கலாம். அந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்ல வைக்கணும், இல்லாட்டி கருகி. கிழங்கு வேக வச்சிட்டோம்ல, இந்த மாதிரி தட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் போட்டது வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். இந்த பிளேட்ல வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்துக்கலாம். எல்லா வடையுமே சுட்டு எடுத்துட்டோம். கெஸ்ட்டுக்கு வந்தால் உடனே செஞ்சிடலாம். அந்த வடையை பருப்பு ஊற வச்சு அரைச்சி செஞ்சுக்கிட்டு இருக்காம பிள்ளைங்களுக்கு கிழங்கா வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சோலை சாய் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.